ஓம் சாந்தி. 14/11/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் நினைவு யாத்திரையில் மகிழ்ச்சியாக மூழ்கி இருக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக சுருக்கு கயிறாகும். தங்கள் புத்தி வீட்டிலே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். கேள்வி: யாருடைய புத்தியில் ஞானத்தின் தாரணை நடைபெறுவதில்லையோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒருவருடைய புத்தியில் எவ்வளவு ஆழமாக ஞானம் தாரணை ஆகிறதோ அந்த அளவுதான் அவருக்கு குஷி இருக்கும். இப்போது உலகம் கீழே தாழ்வான நிலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும். இதில் நஷ்டம்தான் ஏற்படும் என்ற ஞானம் புத்தியில் இருந்துவிட்டால் ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள். சதா குஷி இருக்கும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் என்று சொல்லப்படுவதை குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாவின் புத்தி யோகம் வீட்டின் பக்கம் செல்ல வேண்டும். ஆனால் இந்த எண்ணம் என் புத்தியில் வருகிறது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் யாருமே உலகில் இல்லை. சந்நியாசிகளும் கூட பிரம்மத்தை வீடு என்று புரிந்து கொள்வதில்லை. அவர்களோ பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று சொல்கின்றனர். என்றால் அது வீடு இல்லை என்றாகிறது. வீட்டில் வசிக்கின்றோம். குழந்தைகள், உங்களுடைய புத்தி அங்கே இருக்க வேண்டும். எப்படி ஒருவர் தூக்கு மேடையில் ஏறுகிறார் அல்லவா? நீங்கள் இப்போது ஆன்மீக தூக்கு மேடையில் ஏறியுள்ளீர்கள். உள்ளுக்குள் நமக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான தந்தை வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார் என்பது இருக்கிறது. இப்போது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடையச் செய்கின்றார். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தாழ்ந்தவர் ஆவார்கள். அவர்களுக்கு உயர்ந்தவர்களை பற்றி தெரியவே தெரியாது. உயர்ந்தவர்களுக்கும் கீழானவர்களை பற்றி தெரியாது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என்று ஒரு பகவான் தான் அழைக்கப்படுகின்றார். புத்தி மேலே சென்று விடுகிறது. அவர் பரந்தாமத்தில் வசிக்கின்றார். இதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. ஆத்மாக்களாகிய நாமும் கூட அங்கேதான் வசிக்கின்றோம். நடிப்பின் பாகத்தை நடிப்பதற்காக மட்டுமே இங்கே இறங்கி வருகின்றோம். இது யாருடைய சிந்தனையிலும் இருப்பதில்லை. தங்களுடைய வேலை பளுவிலேயே ஈடுபட்டுள்ளனர். இப்போது பாபா புரிய வைக்கின்றார், எப்போது நீங்கள் நினைவு யாத்திரையிலே மூழ்கி இருப்பீர்களோ அப்போதுதான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக ஆவீர்கள். நினைவின் மூலம்தான் உயர்ந்த பதவி பெற வேண்டும். உங்களுக்கு கற்றுத்தரப்படும் ஞானம் மறப்பதற்கானது அல்ல. சின்ன குழந்தைகள் கூட வர்ணனை செய்வார்கள். மற்றபடி யோகத்தின் விஷயங்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அநேக குழந்தைகள் நினைவு யாத்திரையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நாம் எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்திற்கு செல்கின்றோம். மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூல உலகம். 5 தத்துவங்களும் இங்கே ஸ்தூல உலகில்தான் உள்ளன. சூக்ஷ்ம வதனம் மற்றும் மூலவதனத்தில் இவை இருக்காது. இந்த ஞானத்தை பாபாதான் தருகின்றார். அதனால்தான் அவர் ஞான கடல் என்று அழைக்கப்படுகின்றார். அதிகமாக சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிப்பதுதான் ஞானம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். எவ்வளவு பணம் சம்பாதிக்கின்றனர்! சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கிடைக்கிறது! ஆனால் இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள், இதில் எந்த ஒரு உயர்வும் இல்லை. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரோ ஒரு பகவான் மட்டுமே. அவர் மூலமாக நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்வர்க்கத்தில் ராஜ்யம் செய்பவர்களாக ஆகின்றோம். ஸ்வர்க்கம் என்பதென்ன, நரகம் என்பதென்ன? 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது? இதை உங்களை தவிர இந்த சிருஷ்டியில் யாரும் அறியவில்லை. இவை அனைத்தும் கற்பனை என்று சொல்லிவிடுகின்றனர். இவர்கள் நமது குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து போகக்கூடாது. இவர்களுக்கு நடிப்பில் பங்கு இல்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய பெருமை மிகவும் உயர்ந்தது.
உயர்ந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது தாழ்ந்த உலகத்தை பற்றி அறிய மாட்டீர்கள். தாழ்ந்த உலகைச் சேர்ந்தவர்கள் பிறகு உயர்ந்த உலகை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். அது ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. வெளிநாட்டினர் ஸ்வர்க்கத்தில் செல்வதில்லை என்ற போதிலும் அதன் பெயரை சொல்லத்தான் செய்கின்றனர். ஹெவன், பாரடைஸ் இருந்தது என்று சொல்கின்றனர். முஸ்லிம்களும் கூட ஸ்வர்க்கத்தை பஹிஷ்து என்று சொல்கின்றனர். ஆனால் அங்கே எப்படி போக வேண்டும் என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது. இப்போது உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைத்துள்ளது! உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான தந்தை எவ்வளவு ஞானம் தருகின்றார்! நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நீங்கள் புத்தியின் மூலம் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். எந்த விஷயத்தில் நேரம் வீணாகிறதோ அதை கேட்பதற்கோ பேசுவதற்கோ அவசியமில்லை. 2. படிக்கின்ற நேரத்தில் புத்தி யோகம் ஒரு தந்தையிடம் மட்டுமே ஈடுபட்டிருக்க வேண்டும், வேறெங்கும் அலையக்கூடாது. நிராகாரமான தந்தை வந்து நமக்கு படிப்பை கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்ற போதையில் இருக்க வேண்டும். வரதானம். தனது மகான் தன்மை மற்றும் மகிமையை அறிந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஆத்மாக்களிலும் சிரேஷ்டமான உலகின் மூலம் பூஜிக்கப்படுபவர் ஆகுக. விளக்கம். ஒவ்வொரு பிராமண குழந்தையும் நிகழ்காலத்தில் உலகின் அனைத்து ஆத்மாக்களிலும் சிரேஷ்டமானவர்கள் ஆவார்கள் மற்றும் எதிர்காலத்தில் உலகத்தின் மூலம் பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கின்றனர். வரிசை கிரமமாக இருப்பினும் கடைசி நம்பரில் உள்ள மணியும் கூட உலகத்தின் முன்னால் மகான் ஆவார். இன்றைய நாட்களில் பக்த ஆத்மாக்கள் கடைசி நம்பரில் உள்ள மணியையும் கண்களில் ஒத்திக்கொள்கின்றனர். ஏனென்றால் அனைத்து குழந்தைகளும் பாப் தாதாவின் கண்ணின் மணிகளாக இருக்கின்றீர்கள். யார் ஒரு முறையேனும் தங்கள் மனதில் உண்மையான உள்ளத்துடன் தன்னை தந்தையின் குழந்தை என்று நிச்சயம் செய்தார்களோ, தந்தையின் நேரடி குழந்தையாக ஆனார்களோ, அவர்கள் மகான் அல்லது பூஜைக்குரியவர் ஆவதற்கான லாட்டரி அல்லது வரதானம் அவர்களுக்கு கிடைத்தே விடுகிறது. ஸ்லோகன். ஸ்திதி சதா பொக்கிஷங்களால் நிறைந்திருக்க வேண்டும் மற்றும் திருப்தியாக இருந்தீர்கள் எனில் பிரச்சனைகள் மாறிவிடும். ஸ்திதி அதாவது மனநிலை சதா பொக்கிஷங்களால் நிரம்பியும் மற்றும் திருப்தியாகவும் இருந்ததென்றால் பிரச்சனைகள் மாறிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. அசரீரி சரீரத்தை மறந்த நிலை அல்லது விதேகி அதாவது சரீரத்திலிருந்து விடுபட்ட நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். பாப்தாதா திடீரென்று கட்டளையிடுகின்றார். இந்த சரீரம் என்ற வீட்டை விட்டுவிட்டு, தேக அபிமான நிலையை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானி ஆகிவிடுங்கள். இந்த உலகிலிருந்து விலகி தனது இனிமையான வீட்டிற்கு சென்று விடுங்கள் என்றால் சென்றுவிட முடியுமா? யுத்த களத்தில் யுத்தம் செய்து செய்தே சமயத்தை வீணாக்கிவிட மாட்டீர்கள் தானே? அசரீரி ஆவதில் ஒருவேளை போர் புரிவதிலேயே நேரம் சென்று விட்டதென்றால் பிறகு கடைசி பேப்பரில் மதிப்பெண்கள் அல்லது எந்த டிவிஷனில் வருவீர்கள்? நல்லது. ஓம் சாந்தி.